இன்றைக்கு எதை குறித்து நான் மீண்டும் சொல்றேன், எதை குறித்து தியானிக்க போகனா, உபத்திரவத்தை அற்பமா, சத்தமா சொல்லுவோம், உபத்திரவத்தை இந்த நாளுடைய தலைப்பு நாங்க சொன்னாங்க, உபத்திரவத்தை அற்பமாய், வாய் திறந்து எல்லாம் சொல்ல, உபத்திரவத்தை, சத்தம் ஜோர சொல்ல, உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத. ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு நம்ம சர்ச்சைக்கு வரோம், நம்மளுடைய பிரயாசனா நம்ம என்ன கேட்போம், ஆண்டவரே எங்க பிள்ளைகளை ஆசீர்வதி, நான் பலவீனமா இருக்கிறேன், என் பலவீனங்களை மாற்றும். நாங்கள் கடன் சுமையோடு கொடுக்கிறோம், கடன் சுமைகளை மாற்றும். நம்ம நிறைய நேரத்துல நிறைய காரியத்துக்காக ஜெபிப்பது அது நல்லது. ஆனா வேதத்துல சங்கீதம் 119 சங்கீதத்துல 71 வசனத்துல தாவீது எப்படியா சொல்கிறான்னா, சங்கீதம் 119 71 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119 71. நான் உபத்திரவப்பட்டது, என்ன சொல்ற தாவீது, என்ன சொல்றாருங்க, நான் உபத்திரவப்படுகிற காரியம் என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை நான் என்ன பண்ணிருக்கிறேன், கற்றுக்கொண்டிருக்கிறேன். தாவீது சொல்றாரு, நான் நல்லா இருக்கும் போது கூட நீங்க எனக்காக வைத்திருக்கிறதான காரியத்தை நான் அறிந்து கொள்ளல, ஆனா நான் உபத்திரவப்படும் பொழுதுதான் நீங்க எனக்காக வச்சிருக்கிற காரியத்தை புரிஞ்சு கொள்ள முடியுது. அல்லேலூயா. உலக பிரகாரமா இருக்கிற ஜனத்துக்கும் தேவனை தேடுகிற ஜனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்க ஆலயத்துக்கு வரீங்க, ஆராதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறீங்க. உலகத்தில் இருக்கிறதான மனுஷர்களுக்கு ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அவருடைய வார்த்தைகள் ஒரே மாதிரியா தான் இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற ஜனத்துடைய வார்த்தைகளும் அப்படியா தான் இருக்குது. ஆனா தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப நல்லது, அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை நான் என்ன பண்ணிருக்கிறேன், கற்றுக்கொண்டிருக்கிறேன். உபத்திரவப்பட்டது ரொம்ப, தாவீது சொல்ற, நான் உபத்திரவப்பட்டது ரொம்ப ரொம்ப நல்லது. சில மனிதர்கள் உங்களை சுற்றிலும் நன்மை செய்கிறது போல தன்னை காண்பிக்கலாம். நீங்க நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றலாம், நீங்க சார்ந்து கொண்டவர்கள் உங்க விட்டு விலகி போகலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதுடைய வார்த்தை சொல்றது, நான் உபத்திரவப்பட்டதுனாலதான் நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிறேன்றார். இத்தனை நாட்களை இவங்க தான் என்னுடைய நம்பிக்கை, இவங்களை தான் நான் முழுசா நம்பின்னு இருந்தேன், இவங்க தான் என்னுடைய சார்பு, இவங்களெல்லாம் என் வாழ்க்கையிலன்னு பல நாட்களாய் பல நேரங்களில நம்ம அவங்க சார்ந்திருக்கிற அந்த சார்பானது சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை கொண்டு வரும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் நம்பியிருந்த மகனாகிய அப்சலோமே எனக்கு அழிக்க முற்படுகிறான், அகித்தோப்பேன் மூலமாக ஆலோசனை பெறுகிறதான இந்த அப்சலோ தன் பெற்றெடுத்த தகப்பனுக்கு விரோதமா எழும்பும் பொழுது இப்பொழுது தாவீது சொல்கிறா, நான் உபத்திரவப்பட்டது என் வாழ்க்கையில நல்லது. சத்தமா சொல்ல, உபத்திரவப்பட்டது. நீங்க வேலை செய்யற இடத்துல சில உபத்திரம் வருதா, அது சந்தோஷமா ஏற்று. யாருக்கு விளங்குது? நீங்க உங்களுக்கு சில பிரச்சனை, சில மனிதர்களும் உபத்திரம் வருதா, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களை ஒருத்தர் நீங்க ரொம்ப நல்லவர் சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், சந்தோஷப்படுறோம் பள்ளி. உங்களை மாதிரி யாருமே இல்லைங்க, உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் மோசம், நீங்க ரொம்ப நல்லவங்க நம்மளை ஒருத்தர் சொல்லிட்டா நம்ம எங்க பார்ப்போம், ஹெலிகாப்டர் மேல பார்ப்போம். அல்லேலூயா. இப்போ அதே வாய் ஒருத்தன் ரொம்ப மோசமான சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுவான், உட்காந்துட்டு அழுகிறது, சாப்பிட்றது இல்லை. புரியுதா? இப்ப நான் சொல்றேன்னா, உன்னை எப்படி ஒருத்தர் புகழ்ச்சியா சொல்லும் போது உன்னுடைய இருதயமானது சந்தோஷப்படுதோ, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு ஆவியில நிறைந்திருக்கிற பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில உபத்திரம் வருவதையும் அப்படியே நீங்க ஏற்றுக்கொள்ளும். யாருக்கு புரியுது? இதை நான் சொல்லல, தாவீது சொல்றாரு, உபத்திரவப்பட்டது நான் எனக்கு. மீன் வாசிக்கலாமா? சங்கீதம் 119 71 வாசிங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அப்ப முதலாவதாக உபத்திரவம் வந்தாதான் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். உபத்திரம் வராத வரையிலும், நல்லா கவனிங்க, சில நாட்கள் எல்லாம் நம்ம எல்லாரும் நம்பி இருப்போம், வெளுத்ததெல்லாம் பால், நல்லா பேசிட்டாங்களா இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். ஆனா காலங்களும் சூழ்நிலைகள் மாறும்போதுதான் அவருடைய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது அந்த அனுபவத்துல நீ என்ன கற்றுக்கொள்ள முடியும் சொன்னா, இந்த உலகத்துல மாறாதது நிலையானது, என்னை ஏமாற்றாத கூடாது இருக்கிறத ஒரே ஒரு அன்பு, யாருடைய அன்புனா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு. எதெல்லாம் நான் அறிஞ்சேன்னா, என் வாழ்க்கையில ஏற்பட்ட உபத்திரவம், என் வாழ்க்கையில் ஏற்பட்ட இயலாம, என் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விதான் என் வாழ்க்கையில உபத்திரவத்தை குறித்த மேன்மையை நான் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யார் சொல்லப்பட்ட வார்த்தை? தாவீது சொன்னார்.
உபத்திரவப்பட்டது. இப்ப இந்த வார்த்தை யாரும் கேட்டுக்கிறான்? ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் உபத்திரம் வருது? ஏன் வியாதி வருது? ஏன் நெருக்கங்கள் வருது? போராட்டங்கள் வருதுன்னா நீ தேவனை ஆராதிக்க கூடாது, நீ வசனத்தை வாசிக்க கூடாது, நீ ஜெபிக்க கூடாது, நீ ஊழியம் பண்ணக்கூடாது, கத்தருக்காக நிற்க கூடாது. நீ சபைக்கு போறியா, அன்னைக்குதான் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வரும், அன்னைக்குதான் உனக்கு தலைவலி வரும். தேவ பிள்ளைகளே, ஏன் உபத்திரம் வருது சொன்னா நீ தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கா திருப்பாயாக. அப்ப உபத்திரம் வந்துச்சு சொன்னா நம்ம யார பேச ஆரம்பிச்சிருவோம்? கத்தருக்கு கண்ணு இல்லையா, நான் கத்தருக்காக ஜெபிக்கிறேன் ஓடுறேன், ஆனா எங்களுக்கு தான் பிரச்சனை. தேவ பிள்ளைகளே, உபத்திரம் வரும்போது அதை நீங்க நன்மையாய் கருத வேண்டும். ராம சொல்லுங்களேன், அல்லேலூயா. பலவீனங்கள் வருதா, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போது யார் வெட்கப்படுவான்? உபத்திரவத்தை கொண்டு வந்த பிசாசு வெட்கப்பட்டு போவான். யாருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா பிரச்சனை இருந்தாலும் கூட கர்த்தரை வந்து என்ன பண்றோம்? ஆராதிக்கிறோம். பாத்தியா, இந்த ஆராதனை யார் பார்ப்போம்னா பிசாசு பார்ப்போம். நமக்கு எதிரால இருக்கிற சத்துரு பார்ப்பான். எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் இவன் யார் ஆராதிக்கிறான்? கர்த்தரை. எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் உபத்திரவம் கொடுத்தாலும் ஜெபிக்கிறான், எவ்வளவு உபத்திரவம் கொடுத்தாலும் வேதத்தை வாசிக்கிறான். எதற்காக உன் வாழ்க்கையில உபத்திரவத்தை அனுமதிக்கிறான்னா சில நேரங்களில கர்த்தருடைய கற்பனையில நான் அறிந்து கொள்ள. அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில் உபத்திரம் வந்தா என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உபத்திரம் வந்தா என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் வேதம் சொல்லப்படுது. வாசிங்க, 70 வாசிங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அநேக ஆயிரம் பொன் வெள்ளிகளை பார்க்கிலும் வேதம் சொல்லுது. அப்ப உபத்திரவம் வரும்போது எனக்கு எது ரொம்ப பெஸ்ட்? எது என் வாழ்க்கையை மாற்றக்கூடியது? இந்த உபத்திரவத்தை மாற்றக்கூடியது எது சொன்ன? தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அவர் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் உபத்திரவங்கள் மாற வேண்டும், உங்க உபத்திரவங்கள் நீங்க வேண்டும் சொன்னா நீங்க தேவ வசனத்தை நம்புகிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். இப்போ வானம் பார்த்த பூமி, மழை பெஞ்சா நம்ம என்ன பண்ணாங்க? நம்ம அந்த இருக்கிற இடங்களில ஏதாச்சும் விதைப்பாங்க. நீங்க எதிர்பார்க்கிற வேலையில மழை வராது. மழை வராதப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நான் போடுறப்போ மழை வராம போயிடணும் அப்படின்னு நம்ம பண்ணுவோம். என்ன சொல்லுவோம்? பேசுவோம். ரட்சிக்கப்பட்டவனும் அந்த வார்த்தை தான் பேசுறான். உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் என்ன பண்றான்? அந்த வார்த்தை தான் பேசுறான். தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவனும் இயேசு விசுவாசிக்கிறவனுடைய வாழ்வில் வர வார்த்தையானது மற்ற மனிதர்களை காட்டி வித்தியாசப்படும். இப்ப அதே மழையானது ஒரு வாரம் தொடர்ந்து பெஞ்சுச்சுன்னா பண்ணுவோம், சி மழை பெஞ்சினே இது பாரு. எதுக்காக நம்ம கேட்டோம்? மழை வேணும்னு கேட்டதை நீங்க கேட்டதை விட கொஞ்சம் அதிகமா வந்ததுனால நம்ம என்ன பண்றோம்? அந்த மழையே யாருக்கு புரியுது நான் சொல்றது? எந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில நேரிட்டாலும், உபத்திரம் வந்தாலும், நீங்க கர்த்தரில் இருக்கிறதான வார்த்தையிலிருந்து இடர் அடையக்கூடாது. அல்லேலூயா. அதுல 67ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119ஆம் அதிகாரத்துல 67ஆம் வசனம் வாசிங்க. நான் உபத்திரவப்படுவதற்கு முன், என்னங்க, உபத்திரம் வராதவன் எல்லாம் பார்த்தா அவன் எங்கதான் நந்தனக்காரன். என் வாழ்க்கையில உபத்திரவமே இல்லை, நான் ரொம்ப ஸ்டெபிளா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவனுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு பிரியமான வழியில் வாழவே முடியாது. தாவீது சொல்றாரு, உபத்திரவப்படுவதற்கு முன்னே வாசிங்க, வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை காத்து ஒவ்வொரு நாளும். எப்போ உபத்திரவம் எப்போது என் வாழ்க்கையில வந்துச்சோ அந்த உபத்திரவம் என்னை என்ன பண்ணுதுன்னா, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பேசணுன்றது எனக்கு வந்த உபத்திரவத்தை நிமித்தமாக நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். யாருக்கு புரியுது? தாவீது தான் சொல்றான். இதுக்கு முன்னாடி நான் எல்லாரும் நம்பினேன், நான் நம்பினவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? ஏமாத்திட்டாங்க. ஆனா உபத்திரம் வந்த பிறகு இப்பொழுது எது உம்முடைய வழி அது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. அப்ப உபத்திரம் என்பது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நல்லது. உபத்திரம் வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. உபத்திரவம் என்பது இந்த வார்த்தை நீங்க வாழ்க்கையில நீங்க கேட்கும் போது, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் போது, இந்த வார்த்தை பிசாசானவன் பண்ணினேங்கிறான், கேட்கிறான். அப்ப நீங்க சொல்லும், ஆண்டவரே என் வாழ்க்கையில எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் உமக்கு, எத்தனை இழப்புகள் வந்தாலும் உமக்கு, சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா.
உபத்திரவப்பட்டது நல்லது. உபத்திரவத்துல புலம்பாதீங்க. உபத்திரவத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. உபத்திரவத்துல கர்த்தருடைய விசுவாசத்துல குன்றி போகாதீங்க. எது நடந்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்பது அவருடைய எல்லாவற்றும் இருக்கும்போது சொல்ல, எல்லாவற்றும் இழப்பின் மத்தியில யோபு சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். அந்த உபத்திரவத்துல யோபு உண்மையா இருந்ததுனால்தான் யோபு முன்னிலைமை பார்க்கிறோம், கர்த்தர் பின்னிலைமையை இரண்டத்தனையாக ஆசீர்வதித்ததுடைய பிரதானம் ஆண்டவர் யோபு முன்பதாக யோபு கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ளவனா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவத்துல உண்மையுள்ளவரா இருந்தான். உபத்திரவம் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். யாரு நல்லவங்க, யார் கெட்டவங்க, எதை யாருக்கிட்ட சொல்லணும், எதை யாருக்கிட்ட சொல்லக்கூடாது என்கின்ற காரியத்தை எது எனக்கு போதிக்கிறது? நான் பட்ட உபத்திரவம். அப்போ உபத்திரவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும் சொன்னா அவன் எதை கடைபிடிக்கிறான்னா கர்த்தருடைய வழியை நடக்கிறான், கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்கிறான். 67 வாசகம், 67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உமது வார்த்தைகளை காத்து. அப்ப யாருக்குள்ள உபத்திரம் வந்துச்சோ அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்குள்ள நிலைச்சிருக்குது. ராமன் சொல்லுங்களேன், இப்ப ஒருவேளை நீங்க ஆராதிப்பீங்க, இல்ல பாடலை பாடும்போது ஏதோ ஒரு ஏமாற்றத்தின் மத்தியில் வந்திருப்பீங்க, ஏதோ ஒரு இழப்பின் மத்தியில் வந்திருப்பீங்க, போராட்டத்தின் மத்தியில் வந்திருப்பீங்க. அந்த பேசுகிற வார்த்தை, பாடுகிற வார்த்தை உங்கள் இருதயத்தை இணைக்கும், அந்த இருதயத்தை உருவாக்கும். உடைஞ்சு போயிருக்கிற பாத்திரத்தை கர்த்தர் வேறொரு பாத்திரமா எப்போ அந்த ஆராதனை. அப்ப உடைஞ்சு போனவனையும் தள்ளுண்டவனையும் உபத்திரவப்பட்டவனையும் உருவாக்குறது எதுனா தேவனுடைய வார்த்தை. அப்ப நான் மீண்டும் சொல்றேன், யாருக்குள்ள உபத்திரம் வருதோ அவர்கள் தான் தேவனுடைய வழிகளை காத்து நடக்க முடியும். உபத்திரம் வராதவன், ஸ்டெபிளா இருக்கிறவன், தான் உலக பிரகாரமா போறவனுக்கு உபத்திரம் எது, தான் போகிற வழி எதுன்றது தெரியாது. ஆனா உபத்திரவத்தை அனுபவித்தவனுக்கு தான் எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருக்கு பிரியம் இல்லை என்பது உபத்திரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அனுபவத்தை ஏற்படுத்தும். ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப உபத்திரம் வருவது ரொம்ப, நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், நீங்க வாழ்கின்ற பகுதிகளில் இருக்கலாம், இல்ல உங்க உறவினர் மத்தியில பல உபத்திரங்கள் வரலாம். அதே பிள்ளையில நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உபத்திரம் வருவது ரொம்ப நல்லது, என்ன வந்தாலும் எனக்கு பரவாயில்ல, என் கூட நீங்க இருங்க. அல்லேலூயா. அதுதான் அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல எப்படியா சொல்றார். அதுக்கு முன்பதாக 2 கொரிந்தியர் 7:4 வசனம் பவுல் எப்படி சொல்றார் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 7:4. மிகுந்த தைரியத்தோட பவுல் சொல்றாரு, பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்றாரு, மிகுந்த தைரியத்தோட நான் உங்களோட கூட பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். என்னங்க, எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் எங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கிடைச்சது. ராம சொல்லுங்க. தாவீது சொல்றாரு, உபத்திரம் வந்ததுனாலதான் நான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், உபத்திரம் வந்ததுனாலதான் உமது வழியை காத்து நடக்கிறேன். பவுல் சொல்றாரு, உபத்திரம் வந்ததுனாலதான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உபத்திரம் வருவது ரொம்ப நல்லது. அந்த உபத்திரவத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, ஏன்னா உபத்திரவம் என்பது உங்க வாழ்க்கையில நிலையானதல்ல, உபத்திரவத்தை மாற்றக்கூடிய இயேசுவானவர் உங்க வாழ்க்கையில் நிலையா இருக்கிறார். அதனால நீங்க நிறைய நேரத்துல உபத்திரம் வந்துட்டு உடனே நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் பிரச்சனை ஆரம்பிச்சு. இன்னும் சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சுகர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மருத்துவமனைக்கு போறீங்கன்னு வச்சுக்கீங்கன்னா, சுகருடைய நார்மல் 110 120 இருக்குன்னா ஒரு 5 எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்முடைய விசுவாசம் போச்சு, அவ்வளவுதான். என் வாழ்க்கையில சுகர் வந்துச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு நம்ம சூழ்நிலை பார்த்த உடனே, சின்ன உபத்திரம் வந்த உடனே நம்ம எதோட கூட நடக்க ஆரம்பிச்சிடும், அந்த வியாதியோடு. என்ன வியாதிகள் நமக்கு விரோதமா இருந்தாலும் நீங்க சொல்லணும், இந்த வியாதியை மாற்றக்கூடிய வல்லமையான தெய்வன் என்னோடு கூட இருக்கிறா, இதை தெய்வத்தால் மாற்ற முடியும். ராமன் சொல்லணுங்க. அல்லேலூயா. இப்ப தலைவலிக்குது, வயிறு வலிக்குது சொன்னா ஊசி போட்டாதான் என்ன ஆகும்? சரியாகும். ஊசி போடும்போது வலிக்கு சொன்னா வலி தாங்காம இது சரியாகாது. யாருக்கு புரியுது?
ஊசி வலி ஏற்படுத்தும், ஆனா ஊசிக்குள் இருக்கிற மருந்தானது உன்னுடைய காயத்தை ஆற்றும். அப்ப நான் சொல்றேன், உபத்திரம் வாழ்க்கையில வந்தா, தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தா, அந்த உபத்திரமானது உன் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லாம் தரித்து தேவன் மாற்றுவான். அப்ப உபத்திரப்படுவது ரொம்ப நல்லது. பவுல் சொல்றாரு, மீன் வாசிங்க, மிகுந்த தைரியத்தோடு உங்களோடு பேசுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலும் என்ன பண்றாரா, எனக்கு உண்டான அந்த உபத்திரவத்தினாலதான் இப்ப நான் எப்படி இருக்கிறேன், சந்தோஷமா. அப்ப நிறைய பேர் இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறான்னா, என்னை குறிச்சு ஒருத்தர் நல்லா சொல்லிட்டா நம்ம சந்தோஷப்படும் போது, உன்னை குறிச்சு ஏளனமா பேசும்போது என்ன பண்ணக்கூடாது, அது என்ன பண்ணக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது. உங்களை குறிச்சு என்ன அபமா, உங்க பெயர் அபமா பெயர்படி செய்யலாம், சில உங்க நட்பெயரை கெடுக்கலாம், சிலர் உங்களுடைய ஆசீர்வாதம் தடையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. உபத்திரவத்துல, அதோ ரோமர் 12:12 சொல்லு வாசிங்க. ரோமர் 12:12. நம்பிக்கை சந்தோஷமா இருங்கள். உபத்திரவத்தை எப்படி யாருக்கு சொன்னாருங்க, வேற சொல்ல, உபத்திரவத்தில் நீங்க எப்படி இருக்கணுங்க, பொறுமையா இருங்க. எவர்கள் உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய வழியை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல 11ஆம் வாசிங்க. எபிரேயர் 12:11. எந்த சிக்ஷையும் இப்ப நீங்க பார்க்கிற, இப்போ அனுபவிக்கிற இந்த உபத்திரவமானது உங்க வாழ்க்கையில நாக்கலாம் துக்கத்தை ஏற்படுத்தலாம், அந்த கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், வாசிங்க, எந்த சிக்ஷையும் தற்காலத்தை எதை கெடுக்கும், சந்தோஷத்தை கெடுக்கும், துக்கத்தை ஏற்படுத்தும். ஆகிலும் அந்த அந்த செய்யப்பட்ட அந்த காரியங்கள் பிற்காலத்தில் என்னவா மாற்றுன்னு சொன்னா, வாசிங்க, அதை பழகினவர்களுக்கு அது எப்படியா தெரியுதா, அந்த உபத்திரம் எப்படியா தெரியுது, இந்த யாருக்கு விளங்குதுங்க, தற்காலத்துல செய்யற இந்த உபத்திரம் வாழ்க்கையில துக்கத்தை சந்தோஷத்தை கெடுக்கலாம். ஆனா அவங்க லைஃப் லாங் டைம்ல அன்றைக்கு நடந்த உபத்திரவம் தான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கத்த நீதியை பண்ணியிருப்பான். அதனாலதான் யோசேப்பு சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனா இப்போ நடந்து வருகிறபடி கர்த்தர் இந்த தீமையை என் வாழ்க்கையில் எப்படியா பண்ணினாரு, நன்மையா. அந்த உபத்திரவத்துல யோசேப்பு பொறுமை உள்ளவனா இருந்தான். யோபு உபத்திரவத்தில் பொறுமை உள்ளவனா இருந்தான். தானியல் உபத்திரவத்தில் பொறுமை உள்ளவனா இருந்தான். அந்த உபத்திரவத்தை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. சிங்கத்தின் கெபிகளை தூக்கி போடும்போது தானியல் ஆர்ப்பரிக்கல. 7 மடங்கு எரிகிற அக்னி ஜுவாலைகளுக்குள்ள 3 வாலிபர்களை தூக்கி எரியப்படும் போது அவர்கள் ஆர்ப்பரிக்கல, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசல. அந்த உபத்திரவத்துல, அந்த பாடுகளில, மரணம் போகின்ற வேலையில கூட அவர்கள் வாயில கர்த்தர் எந்த இடத்திலும் அவர்கள் என்ன பண்ணல, அபிவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு அந்த உபத்திரவத்துல அவர்கள் பொறுமையா இருந்ததுனாலதான் அந்த தற்காலத்தில் ஏற்பட்ட துக்கங்களை அவர் வருகிற நாட்களில அதை கர்த்தர் நீதியாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நீங்கள் உபத்திரவப்படுவது சில நேரங்களில் ரொம்ப நல்லது. வியாதி வந்தோடனே உபத்திரம் வந்துடும். குடும்பத்துல பிரச்சனைகள், பிள்ளைகள் தான் நினைக்கிற மாதிரிலாம் நீங்க நிறைய பேர், அவளுக்கு கடவுளுக்கு தெரியும் என் வாழ்க்கை ஒண்ணு நடக்க சிஸ்டர் இல்லை, வாழ்க்கையில் உபத்திரம் வருது ரொம்ப நல்லது. ஏன்னா உபத்திரம் வரும்பொழுதுதான் தேவன் ஒரு மனுஷனை உருவாக்குகிறார். உபத்திரம் வராத எவனும் கர்த்தரை ஆராதிக்கவே மாட்டான். இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் தேவாத்தனை கேட்கிற உங்களுக்கு நான் பேசுறேன், எனக்கு உனக்கு உபத்திரம் இல்லைடா, எனக்கு உபத்திரம் இருக்கிறது, உங்களுக்கு உபத்திரம் இருக்கிறது. ஆனா இந்த உபத்திரவத்தை காட்டிலும் என் இயேசு யாருக்குள்ள, இந்த நம்பிக்கை யாருக்குள்ள ஏற்படுகிறதோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எடுத்து வாசிங்க 118ஆம் சங்கீதத்துல 18ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 118:18. சங்கீதம் 118:18ஆம் வசனம். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும், என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் ஜீவன் மேல ஆண்டு என்ன பண்ண மாட்டாரு, கை வைக்க மாட்டார். யோபுவை பிசாசானவன் அவன் ஆளுகை செய்யும் போது கர்த்தர் யோபு குறிச்சு ஒரே ஒண்ணுதான் ரிக்வெஸ்ட் பண்ண, என்னது, அவன் ஜீவனை மாத்திரம் எடுக்காத, அவனிடத்துல என்னவனா எடுத்துக்கோ. நான் ஒண்ணு சொல்றேன், உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கர்த்தர் உங்க ஜீவன் மேல கை வைக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் சித்தம் நிறைவேறுகிற வரையிலும்
கர்த்தர் அந்த பூமியில உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருப்பார். சில உபத்திரவங்கள் வரும்போது தேவ பிள்ளையா இருக்கிற நீங்கள் பொறுமையோடு கூட இருப்பது ரொம்ப அவசியம். உங்களுக்கு விரோதமா உங்க குடும்பத்துல ஒருவேளை மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை வருதா, அந்த காரியத்துல ரொம்ப பொறுமையா இருக்கணும். கணவன் மனைவிகளுக்குள்ள பிரச்சனை வருதா, அந்த உபத்திரவத்துல என்ன பண்ணும், பொறுமையா நான் சொல்ல வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்ப நீங்கள் காண்கிற சிக்ஷை உங்க சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்தலாம். ஆனா வருகிற காலத்துல அந்த சிக்ஷை அந்த துக்கம் அது எல்லாவற்றும் தேவனுடைய பார்வையில் நீதியா எண்ணப்படும். அல்லேலூயா. நீங்க உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. உங்க வாழ்க்கையில தாவீது சொல்றார், நான் உபத்திரவப்பட்டதுனால்தான் எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும். ஒண்ணும் இல்ல, இப்போ ஆராதனை மண்பாளி சர்ச்சில் முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது இந்த வார்த்தை பிரசங்கிச்சுட்டு ஒருத்தர் வராங்க. 2 பேரும் ஜோம் பண்ணிட்டு போறாங்க. போயிட்டு அவங்க ஏதோ டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுல ஏதோ 4 வாள் ஒரு வாள் வீங்கிட்டு இருந்து அவங்க உடனே சொன்னாங்க, ஆண்டவர் இந்த நாள் எங்களோட கூட பேசினா. அப்போ அவங்க அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் எனக்கு தெரியாது. ஆனா சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்போது கர்த்தர் நம்ம நடத்தினான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப உபத்திரவத்துல தேவ பிள்ளையா இருக்கிற நீங்கள் பொறுமையா இருக்க பழகிக் கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. யார் உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறீங்களோ நீங்கள் வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. உபத்திரவப்படுறீங்களா, கஷ்டப்படாதீங்க, கர்த்தர் உங்க சார்பில் இருக்கிற. வேதம் சொல்லப்படுகிறது, உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கான நியாயத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உபத்திரம் வந்தோடனே இடறிஞ்சு போறாங்க. ஜெபிக்க மறக்கிறீங்க, ஆராதிக்க மறக்கிறீங்க, வேதத்தை வாசிக்க மறக்கிறீங்க. இந்த உபத்திரம் எல்லாம் வரத்துடைய மிக மேன்மையான விஷயம், நீ வேதத்தை வாசிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது, ஆராதிக்க கூடாது, சபைக்கு வரக்கூடாதுன்னு தான் உபத்திரவத்தை பிசாசு கொண்டு வருகிறான். அந்த உபத்திரவத்து மத்தியில கர்த்தரை தேடுவீர்கள் என்று சொன்னா வருங்காலத்துல இந்த உபத்திரவங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நீதியை மாற்றுவார். யாருக்கு விளங்குங்க? இன்றைக்கு நீங்கள் பாடுகள் அனுபவித்து இந்த உபத்திரவம் உங்க ஃபியூச்சர்ல கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவா. தாவீது தான் சொல்றாங்க, உபத்திரவப்பட்டது எனக்கு, அவர் யாரும் இந்த வார்த்தை சொன்னது இல்லைங்க. உபத்திரவப்பட்டது எனக்கு ஏன்னா சொல்லுவோமா, நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவரே எனக்கு உபத்திரம் வந்தீங்க அதுக்காக உங்களுக்கு சோத்திரம் சொல்ல, அந்த வார்த்தை சொல்ல மாட்டோம். ஆனா தாவீதுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டதுனால தான் நான் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்கிறேன். உபத்திரவம் ஒரு விஷயம் வாழ்க்கையில வரல. அப்படி இல்ல, எனக்கு எல்லாமே நல்லது போல தெரியுது, நான் செய்யறது எல்லாமே கரெக்ட் போல நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொன்னா நான் இயேசுடைய வார்த்தையில ஜீவித்துல என்னால நடக்க முடியாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. சில உபத்திரவங்கள் அது ரொம்ப நல்லது. நீங்க நிறைய பேர் உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ள நிறைய பழக்கம் இல்லை. ரட்சிக்கப்பட்டு விசுவாசிச்சு ஞானஸ்தானம் பெற்றவங்க உபத்திரவப்படும் போது நீங்க தேவனை சார்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. உலகத்துல உங்களுக்கு இத்தனை விதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்மறையா காணப்பட்டாலும் கூட உங்களை அழைச்சவர் அவரும் உபத்திரவப்பட்டார். ஆனா உபத்திரவத்தை கர்த்தர் ஜெயித்தார். அவருடைய பிள்ளைகளையும் உபத்திரவத்தில் இருந்து அவளை ஜெயத்தை உண்டு பண்ணுவார். யார் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எடுத்து வாசி ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் வாசி. ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை கர்த்தர் நன்மையாக கர்த்தர் முடிய பண்ணுவார். உங்கள் உபத்திரவத்தை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். நீங்க வேலை செய்யலாம் சிஸ்டர், நீங்க வேலை செய்யறதுல உங்களுக்கு சில தந்திரமான காரியங்கள் ஏற்படலாம். இல்ல நீங்க வாழ்கிற மனிதனிடத்துல சில தந்திரமாய் உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கலாம். நான் ஒண்ணு சொல்றேன், அந்த உபத்திரவத்துல நீங்க பொறுமையா இருங்க. அந்த உபத்திரவத்துல கர்த்தரை நம்பிக்கொண்டிருங்க. அந்த உபத்திரவத்துல கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசமானது இன்னும் அதிகரிங்க. உபத்திரவத்துல இன்னுமா கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. உபத்திரவத்துல இன்னுமா ஜெபிக்க பழகி கொள்ளுங்க. கர்த்தர் அந்த உபத்திரவத்துல கர்த்தர் உனக்கான வழியை கர்த்தர் காண்பிப்பார். யாருக்கு விளங்குது? உபத்திரவப்படும் போது சோர்ந்து போகாதீங்க. எப்படி நன்மையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அது போல கிறிஸ்துவ ஜீவியத்துல உபத்திரவத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். சாதாரண விசுவாசிகள் அல்ல, அபிஷேகிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறதான பிள்ளைகள் உபத்திரவத்தை எல்லா ஜனத்தார் பேசுகிறது போல பேசக்கூடாது. உபத்திரம் வந்தாலும் அந்த உபத்திரத்தை இன்னும் அதிகமா நீங்கள் ஆராதிக்கணும். கர்த்தர் அதிகமா என்னென்ன பண்ணும்? தேடணும். அப்பொழுது தேடப்படும் போது யார் வைக்கப்படுவான்? யோசிச்சு பாருங்க. யோபு கிட்ட எல்லாத்தையும் எடுக்கும்போது யோபு சொல்றார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போது யார் வைக்கப்பட்டிருப்பான்? அப்ப உபத்திரவத்தை எப்படியா பார்க்கணும்? நன்மையா. தாவீது அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் உபத்திரவத்தை செய்யாத வரைக்கும் எனக்கு பிரியமானதை செஞ்சேன்,
எப்போ உபத்திரம் எனக்குள்ள வந்துச்சோ அப்போ நான் உமக்கு பெரிய மனசு. புரியும்? உபத்திரம் வராத வரையிலும் யாருக்கு பிரியமானதை அவங்க செய்வாங்க. எனக்கு இது சரி, இது தப்பு, நான் பார்க்கறது இதெல்லாம் அப்படி. ஆனா உபத்திரவத்தின் பிரமாணங்கள் என்னன்னா, உபத்திரம் வந்து எவன் ஒருவன் அந்த பாதை நடக்கிறானோ அப்போ அவன் எதை செலக்ட் பண்ணனா, தனக்கு பிரியமானதுல நான் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா. தாவீது அதுதான் சொல்றார். நீங்க மெயினான வசந்த வாசிங்க, சங்கீதம் 119:67 வாசிங்க. சங்கீதம் 119:67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன், அப்ப உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதும் உமது வார்த்தையை காத்து. அப்ப உபத்திரவப்பட்டதுனால நான் எதை காத்துக்கிறேன்? தேவனுடைய வார்த்தை. உபத்திரம் வரும்போது எதை மேல ரொம்ப ரெஸ்பான்சிபிள் வரும்? எதுக்குள்ள பயப்படுவீங்க? வார்த்தை குறிச்சு. ஒவ்வொரு நிமிடமா நம்ம போடுகிற வார்த்தை அநேக மக்களுக்கு, அநேக ஜனத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த பிரதானம் அவர்களுக்கு ஏற்ற வார்த்தை கர்த்தர் அனுப்புகிறார். அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறார். உபத்திரவத்துல ஒரு வார்த்தை வெளிப்படும் போது அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்கள் உபத்திரவத்துல தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கணும். உபத்திரவங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க. தாவீது சொல்றான், உபத்திரவப்பட்டது ரொம்ப நல்லது. உபத்திரப்படும் போது நீங்க கலங்காதீங்க. உபத்திரப்பட்ட இயேசு உங்களோடு விலகிட மாட்டார். உபத்திரப்படும் போது கர்த்தர் உங்க சார்பில உங்க வலது கையை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. அல்லேலூயா. உபத்திரவத்தை நீங்க தயவு செய்து, உபத்திரவும் போது நீங்க நிறைய பேர் அவிவிசுவாசமான வார்த்தை பேசு. நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், என் பிள்ளைகள் வாழ்க்கை மாத்த இப்படி நடக்குது, ஏன் நாங்க மாட்டோம் அப்படி இல்லைங்க. இந்த உபத்திரவத்தை ரெடியா இருங்க. ஆண்டவரே, நான் ஒரு சில பலவீனங்கள் வாழ்க்கையில் வரலாம், என் பலவீனத்தை மாற்றி என் தெய்வத்தால் கூடும். அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேன், ஒரு தீமை வரும்போதுதான் அங்க நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு கண்டுபிடிக்கும். யாரெல்லாம் அனுபவம் தெரிஞ்சிருக்கு. நம்ம துன்பங்கள் சோதனைகள் வரும்போதுதான் நம்ம கூட யாரு நிற்கிறான்ற விஷயம் நமக்கு தெரியும். அப்ப அது ரொம்ப நல்லது. அப்ப உபத்திரவப்படுறது ரொம்ப, சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, உபத்திரவப்படுறது ரொம்ப அது கிறிஸ்துவ ஜீவிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆவிக்குரிய ஜீவிதத்துல உபத்திரம் வரும்போது அதை நம்ம ஏற்றுக்கணும். பரவாயில்ல ஆண்டவரே, நான் உமக்காக ஓடும், என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உமக்காக நிற்பேன். அல்லேலூயா. எத்தனை கேலி, எத்தனை கிண்டல்கள், எத்தனை அவதூறுகள், எத்தனை விதமான நற்பெயர்கள், அவமதிக்கப்பட்டது, எத்தனை சூழ்நிலை என் காதுல வரும். அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும், ஆனா அடுத்த செகண்ட் தேவனுடைய வார்த்தையை பலப்படுத்தும். அல்லேலூயா. நான் மீண்டும் சொன்னா, உபத்திரப்படுவது ரொம்ப ரொம்ப, சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வாழ்க்கையில் வரும்போது நீங்க எதை நினைக்கணும்? ஆண்டவரே, எனக்கு உபத்திரம் வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அப்ப யாருக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரோ, உபத்திரம் வந்தாலும் அந்த உபத்திரவத்தை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பார். நான் சொல்ல மீண்டும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். தானியேலை எங்க தூக்கி போட்டாங்க? தானியேலை எங்க தூக்கி போட்டாங்க? தானியேலை சிங்கங்களின் கெபிகளுக்குள்ள தூக்கி போட அனுமதித்தது யார் சொன்னா? கர்த்தர். ஆனா அதே கர்த்தர் சிங்கத்தின் கெபிகளுக்குள்ள இருக்கிற சிங்கத்தினுடைய வாய்களை கட்டி போட்டது கர்த்தர். புரிஞ்சுங்களா? சிங்கத்தின் கெபிகளுக்குள்ள தூக்கி போட்டு அனுமதித்தது யாரு? கர்த்தர். ஆனா அதே கர்த்தர் தானியேலை சிங்கங்கள் மேற்கொள்ள கூடாதபடிக்கு சிங்கத்தினுடைய வாய்களை கட்டி போட்டது யாருங்க? அல்லேலூயா. சில பிரச்சனைகளுக்குள்ள கர்த்தர் அனுமதிக்கலாம், ஆனா அந்த பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். 7 மடங்கு எரிகிற அக்னி ஜுவாலைகளுக்குள்ள 3 வாலிபரை தூக்கி போட கர்த்தர் தான் அனுமதிச்சார். ஆனா அனுமதிச்ச போது தூக்கி போடப்பட்டவர்கள் மரித்து போனார்கள். தூக்கி போடப்பட்டவர்கள் 3இல் ஒருவராக கர்த்தர் அவர்கள் மத்தியில அவர்கள் உலாவினார். எவன் ஒருவன் உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில கர்த்தர் இருக்கிறத புறச்சாரி ஜனங்கள், உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்வான். ராமன் சொல்லுங்க. அப்ப சில உபத்திரவத்தில் தேவன் உன்னை அனுமதிக்கிறான்னா அந்த உபத்திரவம் உன் வாழ்க்கையில ரொம்ப நல்லது. ராமன் ஒருவேளை சிங்கத்தின் கெபிகளுக்குள்ள தானியை தூக்கி போடலாம், தரிவு தெய்வத்தை உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள இருக்க மாட்டான். ஒருவேளை 7 மடங்கு எரிகிற அக்னி ஜுவாலைகளுக்கு 3 வாலிபர்கள் தூக்கி எரியப்படாமல் இருந்தா அன்னைக்கு நேபுகாத்நேச்சர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டான். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வம் என்று அறிந்து கொள்ள இருக்க மாட்டான். சில உபத்திரவம் பிறரை ரட்சிக்கும். உங்க வாழ்க்கை சில உபத்திரம் வருதா, பாருங்க எவ்வளவு பிரச்சனை வருது, ஆனா சர்ச்சுக்கு போறாங்க, எவ்வளவு உபத்திரம் வருது, அவன் சந்தோஷமா இருக்கிறான்னு உன்னை சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். புரியுங்களா? தலைவலி, ஜுரம், அதெல்லாம் சொல்லணும். உபத்திரம் வரும்போது யாரை தேடணும்? பாடுகளை வரும்போது யாரை தேடணும்? தாவீது அதான் சொன்னார், உபத்திரம் வந்தது எனக்கு ரொம்ப நல்லது, அதனால உமது பிரமாணங்களை
ஒரு ஆம சொல்லுங்க. யாருக்குள்ள உபத்திரம் வருகிறதோ அவளை கத்தர் வளர செய்வார். அந்த உபத்திரவத்தில் நீ என்னவா பேசுகிற, அந்த உபத்திரவத்தில் யாரு விசுவாசிக்கிற, நீ அந்த பிரச்சனையோடு கூட சார்ந்து கொள்கிறா, அந்த பிரச்சனையில இயேசுவை மகிமைப்படுத்துறியா? யார் உபத்திரவத்துல கத்தரை மகிமைப்படுத்த பழகி கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கத்தர் மகிமைப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஜெபிக்கலாம்.